ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான கீரையை பற்றி சொல்ல போகிறேன். இது என்ன கீரைன்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதை விதையிலேருந்து நான் காட்டலை. இது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள், உளுந்து மாதிரியே இருக்கும் பாருங்கள், அந்த பயிர் தான். அதை வச்சு எல்லாரும் முளை கட்டி வச்சு இந்த ஜிம்முக்கு போகிறவங்க, ஏன்னா அதில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது, நல்லது உடம்புக்குன்னு சொல்லிட்டு முளை கட்டி எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஆனால் கீரையாக செஞ்சு சாப்பிட்லாமான்ற ஒரு டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக தாராளமாக சாப்பிட்லாங்க. முளை கட்டின பயிரை விட இன்னும் ஒரு சத்துக்களை அதிகமாக ஆக்கி நம்ம ஈஸியாக வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்றது தான் இந்த வீடியோவோட விளக்கம். இது மைக்ரோ க்ரீன் லீஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த பயிர்களை வச்சு வளர்த்து அதை கீரையாக நம்ம செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம். நான் இந்த விதை சும்மா லைட்டாக பாருங்கள், இந்த மண்ணில் நான் ஒரு டெமோ காட்டுறேன் பாருங்கள். நான் போடினந்த காட்டில் இப்படி மண்ணை ஒரு லைட்டாக அப்படி ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு, அந்த ஊரெல்லாம் வைக்கலை, நான் சும்மா அப்படியே தூவி இப்படி போட்டு மூடிட்டேன். அவ்வளோதான். ஒரு 2-3 நாளைக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டேன். இப்போ கரெக்டாக 6 நாள் ஆகுது. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துகிட போகிறேன். இதுதான், இது வளர்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதேமாதிரி கொட்டாங்குச்சி, சின்ன சின்ன பிளாஸ்டிக் டப்பாங்கோ, மண் சட்டி, தொட்டி, எதில் ஒன்றாலாம் மண்ணில் நம்ம எப்படி வெந்தயக்கீரை எப்படி நம்ம பயிர் பண்ணமோ அதே மாதிரி நான் ஊற வைக்கல. சும்மா அப்படி லைட்டாக, ஆனால் ரொம்ப ஆழமாக பண்ணாதீங்க. சும்மா ஒரு விரல் அளவு இப்படி போட்டுட்டு அப்படியே லைட்டாக அப்படி போட்டுட்டு மூடலாம். அதே மாதிரி நீங்கள் பாட்டில் இந்த இதில் வைக்கிறதா இருந்தால் இதான் அந்த பிளாஸ்டிக் டப்பான்னு வச்சுங்க. அதில் லைட்டாக அப்படி போட்டு இப்படி தூவுன மாதிரி நல்லா அடுத்தேவை கூட தாராளமாக போடலாம். ஒரு 50 கிராம் போடுங்களேன், தாராளமாக உங்களுக்கு 2 கட்டு. நம்ம இப்போது நான் ஒரு 50 கிராம் அளவு தான் போட்டேன். எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு பார்ப்போம். போட்டு நீங்கள் வீட்டில் வளர்த்து சாப்பிடுங்க. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. பாருங்கள், 6 நாளைக்கு இந்த வளர்ச்சி வந்திருக்குது. 6 நாளைக்கு மேலே வேண்டாம். இங்கே நல்லா இளமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் என்ன செய்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த 50 கிராமுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அவ்வளோதான். இதில் எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு பார்ப்போம். இதை என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படின்றதையும் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இதில் நான் அந்த பருப்பை காட்டுறேன். பச்சை பருப்பு 1-2 வளராமல் இருக்குது சிலது. இங்கே பாருங்கள், மழை வந்துருச்சு, வளராமல் இருக்கிறது நான் அப்படியே விட்டுருவேன், திரும்ப வரும். தெரியுதுங்களா பச்சை பயிறு? ஆனால் ஊற வச்சு போட்டோம்னா உடனே வந்துடும்னுவாங்க. நான் மண்ணில் சும்மா தூவி விட்டேன். அன்றைக்கி வெந்தயக்கீரை எடுத்துகிட்டு அப்படியே அடுத்து இதை தூவி விட்டேன். இங்கே பச்சை மிளகா விதை போட்டு வச்சுருக்கேங்க. விதைங்க காஞ்ச மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை நான் அந்த விதையை போட்டுருக்கேன். அது ஒரு பக்கம் வளர்ந்துட்டுருக்கட்டோன்னு. எங்கள் வீட்டில் இடம் இருக்குங்க, அதனால் நான் போடுறேன். இடம் இல்லாதவங்க நீங்கள் அந்த பிளாஸ்டிக் டப்பாங்க, அந்த செடி தொட்டிங்கள்லேயே போடலாம் தாராளமாக. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ கீரை வந்திருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் எல்லாம் எடுத்துட்டேன். பாதி பக்கம் விட்டுட்டேங்க. ஏன்னா கீரை நிறைய இருக்குது, நிறையவே வந்திருக்கு. இது நிறைய செய்தால் சாப்பிட வீட்டில் ஆள் இல்லை. அதனால் நான் இன்றைக்கி ஒரு டிஷ்ஷும் நாளைக்கு ஒரு டிஷ்ஷும் செஞ்சு காலி பண்ணிவிடுவேன். பாருங்கள், இது இவ்வளோ வந்திருக்கு. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் தாராளமாக இப்போ க்ளீன் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். மீதி எவ்வளோ கீரை இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கீரை ஒரு பகுதி நான் அப்படியே விட்டுட்டேன் பாருங்கள். ஒரு பகுதி விட்டுட்டேன் நான் அப்படியே. மிச்சதெல்லாம் வளராததெல்லாம் அப்படியே கொஞ்சம் விட்டுட்டேன். அப்போ அடுத்த ஷிஃப்ட்டு இன்னொரு ஷிஃப்ட்டு நம்ம செஞ்சுக்கலாம். இதை வளராததெல்லாம் வெளியே வரும். அப்போது நம்ம மிச்சம் இன்னொரு நாள் இன்னொரு டிஷ்ஷு செஞ்சுக்கலாம். பண்ணிட்டீங்களா? இப்போ இது எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். இது நான் இன்றைக்கி வேர் பயன்படுத்த போகிறதில்ல. அது வெந்தயக்கீரையில் வேரோடு நான் மேத்தி செய்கிறதுனால நான் வேரோடு பண்ணேன். இந்த மாதிரி வேரை கட் பண்ணிவிடுங்க.
வேரை கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். எப்படி இதில் வந்து எந்த புல்லு எதுவுமே இல்லைங்க, ரொம்ப சுத்தமாக இருக்குது வீட்டில் வளர்ந்ததுனால. இங்கே வருங்க, இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கொத்தாக இருக்கும்போதே இப்படி கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தனியாக வந்து வெட்டிட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முதல்ல வந்து இப்படி பண்ணிவிடுங்க. நான் எல்லாத்தையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த அளவு கட் பண்ணால் போதும். அவ்வளோதாங்க. நல்லா வந்து இப்படி பிடிச்சோம்னா ஒரு 5 கைப்பிடி வருதுங்க கீரை. இது போதும் ஒரு நேரம் செய்கிறதுக்கு. அந்த பாதி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷு செஞ்சுருவேன். இதில் என்ன வேணாலும் கீரையில் நம்ம வந்து என்ன பயன்படுத்துகிறோமோ, எந்தெந்த டிஷ்லாம் செய்வோமோ தாராளமாக செய்யலாங்க. இதுவும் கீரை தான், இது சாப்பிட்லாம். இதில் வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்குங்க. இதில் என்னெல்லாம் சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டில் போடுறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதில் வந்து சொல்லும்போது வீடியோ வந்து பெருசாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நார் வந்து கழிஞ்சிருக்கு பாருங்கள். இது வந்து வேர் வந்து இவ்வளோ இருக்குது. இதுவும் நான் வந்து இது ஒரு கைப்பிடி அளவு தாங்க போட்டேன். இந்த ஒரு கைப்பிடி அளவு தூவி விட்டேன். நம்மளுக்கு 2 நேரத்துக்கு செய்கிற அளவுக்கு கீரை கிடச்சிருக்கு. ஆனால் இது மற்ற கீரை மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப சத்து அதிகம். இதே மாதிரி கடுகு கீரை, பாசிப்பருப்பு கீரை, வெந்தயக்கீரை, இந்த மாதிரிலாம் ஒன்றா வந்து நீங்கள் வந்து வீட்டிலே வளர்த்து தாராளமாக சாப்பிட்லாம். அது எப்படிலாம் வளர்க்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து சின்ன இந்த நம்ம வந்து டீ குடிப்போம் இல்லைங்களா, அட்டை கப்பு வெளியே வாங்கி அந்த அட்டை கப்புலலாம் எப்படி வளர்க்கலாம், அப்புறம் வந்து கொட்டாங்குச்சியில் எப்படி வளர்க்கலாம், இதெல்லாம் நான் ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம வந்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா அலசிட்டு என்ன டேஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா நான் க்ளீனாக அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இது வந்து சில பேர் கேட்பீங்க, நல்லா வந்து அரிஞ்சிட்டு அலசுனீங்களே சத்து போகுமான்னு. கிடையாது, தாராளமாக அலசலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பொடியாக அரியல, வேர் பகுதியும் ஒரு ஸ்டெம்ஸை வந்து 3 துண்டாக கட் பண்ணேன், அவ்வளோதான். இது மண் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து கட் பண்ணி செய்கிறேன். இப்போ வந்து இது நல்லா அலசி எடுத்துக்குங்க ஒரு பிளேட்டில். இதில் வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. புரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு எல்லாமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இந்த ஜிம்முக்கு போயிட்டு உடம்புலாம் வந்து தேற்றணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்ஷுன்னு பார்ப்போம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு டம்ளர், சின்ன டம்ளர், அதாவது ஒரு 100 பருப்பு பிடிக்கிற அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது நம்ம வந்து பொங்கல் செய்வோம் இல்லைங்களா, இது வந்து பொடிசாக இருக்கும். இந்த பருப்பு வந்து 100 கிராம் எடுத்துக்கோங்க. நான் வந்து இதை வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. இதில் வெரைட்டியாக என்ன வேணால் செய்யலாம். என்னெல்லாம் நம்ம கீரையில் பக்கோடா செய்கிறது, இல்லை வந்து தோசை மேலே வந்து பொடியாக வந்து தூவி சாப்பிட்லாம். சரிங்களா, இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இது நல்லா வந்து கழுவிட்டு வந்துடலாம். பருப்பு நல்லா கழுவியாச்சுங்க. நான் வந்து அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன், போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம். இப்போது வந்து பச்சை மிளகா ஒரு 2 தக்காளி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 2 போடலாம். நான் ஏன் 3 போட்டிருக்கேன்னா, பச்சை மிளகாவுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கருப்பாக இருக்கும் இல்லைங்களா பச்சை மிளகா, அது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். இந்த மாதிரி இளம் பச்சையாக இருக்கிற மிளகா வந்து எப்போவுமே காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கும்போது பயன்படுத்தும் போது இதை யோசிச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. இப்போ சட்னியில் சில டைம் டவுட் வரும், 2 போடலாமா 3 போடலாமான்னு. கருன்னு கருப்பு கலரில் இருந்து பச்சை கலரில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். இளம் பச்சையாக இருந்ததுன்னா காரம் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுங்க. கீரை வந்து போடும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக கிடைக்கும். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுங்க. இது வந்து வீட்டிலே செஞ்ச பெருங்காய பவுட்ருங்க. இது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். வீட்டிலே கட்டி பெருங்காயம் எப்படி பவுட்ரு பண்ணலான்னு சொல்லிட்டு. சீரகம் அதே குட்டி ஸ்பூனில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கேன்.
இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக 2 விசில், அதுக்கு மேலே விடாதீங்க. குழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் பருப்பாக இருக்கணும். நல்ல குக்கராக இருந்தால் 1 விசிலில் கூட ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு விசில் வர்றதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் சின்ன ஸ்பூனில் ஒரே 1 ஸ்பூன் தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றிக்கங்க, இல்லைனா எண்ணெயிலே கூட செய்யலாம். ஆனால் நெய் ஊற்றி செய்யும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் இல்லாமல் இருக்காது. இப்போ வந்து இந்த நெய் வந்து நல்லா லைட்டாக சூடு ஏறட்டும். இந்த பக்கம் குக்கரில் வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த கீரையை வந்து இந்த நெய்யில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம எல்லா வகை கீரையும் எப்போ பார்த்தாலும் அரைக்கீரை, சிறுகீரை, பருப்புக்கீரை இப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி கீரைங்களாம் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்மளுக்கு கிடைக்க ஒரு 5 நாள்லேயே வளர்ந்துடுங்க. நான் கூட 1 நாள் விட்டேன், இன்னும் கொஞ்சம் பெருசாக வரட்டோன்னு. 6 நாள் தாங்க கரெக்டாக. வாரம் 1 முறை சாப்பிட்டிங்கன்னா கூட போதும். அவ்வளோ உடம்புக்கு நல்லது இது. இதில் வந்து அதிகமான புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நான் சில பேர் வந்து கீரைங்களை வந்து குக்கர்லேயே போட்டுருவாங்க. குக்கரில் எந்த கீரையுமே குக்கரில் தயவு செய்து போட்டு வேக வைக்காதீங்க. நீங்கள் கீரை சாப்பிட்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். கீரை வந்து எப்போவுமே வந்து குக்கரில் போட்டு அதிகமாக வேக்காடு கொடுத்தோம்னா அதோட சத்துக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அதனால் நீங்கள் பருப்பு போட்டு கடையிறதா இருந்தாலும் சரி, இல்லை வந்து வெறுமனே கடையிறதா இருந்தாலும் சரி, வேக வச்சு செய்யாமல் நான் வந்து எப்படி ஸ்டைலில் செய்வேன்னா, கொஞ்சமாக வந்து நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுட்டு கீரையை வந்து வதக்கிட்டு, நீங்கள் கடையல் மாதிரி வேணும்னா மிக்சியில் வந்து ஒரு மிக்சி ஜாரில் வந்து நான் இன்றைக்கி எப்படி செய்கிறேன்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். வதக்கி லைட்டாக லேசாக வதக்குனாலுமே கீரை வெந்துடுங்க. அதிகமாக வந்து தண்ணியை போட்டு ஊற்றி வேக வச்சு அப்புறம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த தண்ணியை சில பேர் கீழே ஊற்றுவாங்க. இப்படி செய்யும்போது நம்மளுக்கு வந்து நம்ம அலசின தண்ணியிலே வந்து அது வதங்கிடும். அதிகபட்சம் ஒரு 3 நிமிஷத்தில் வதங்கிடுங்க. இது மண்ணில் போட்டு வளர்த்ததுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நான் வந்து கழுவுனேன். நீங்கள் வந்து இந்த விசில் வரப்போகுது. ஒரு விசில், இன்னும் ஒரு விசிலில் நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் வந்து சமையல் பண்ணிங்கன்னா ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். அந்த பக்கம் பருப்பு வேக வைக்கலாம், இந்த பக்கம் வந்து நம்ம கீரையை லைட்டாக வதக்கி ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இதை இன்னும் ஒரு 1 நிமிஷத்தில் வெந்துடும். இன்னும் ஒரு விசில் வந்துருச்சுங்க. இந்த கீரையை வதக்கிறதுக்குள்ளே வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். கரெக்டாக இருக்கும். இது கீரையில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது இல்லைங்களா, இது வந்து கீரையிலேருந்து வர தண்ணி தான். நம்ம தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை. அதனால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரையில் இருக்கிற தண்ணி வத்துற வரலாம் தான் டைமிங். கீரை வேக வைக்கிறதுக்கு அதுதான் டைமிங்கு. நீங்கள் பார்த்துங்க. ஒரு வீட்டில் கேஸ் வந்து ஸ்பீடாக எரியும், சில இடத்துல வந்து ஸ்லோவாக எரியும். டைமிங்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வத்துற அளவுக்கு தான். அவ்வளோதாங்க. தண்ணி வதங்கிடுச்சு, நல்லா வத்திருச்சு. தண்ணி இல்லை பாருங்கள், தண்ணி இல்லை. இதுதான் டைமிங்கு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த கீரைக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். விவசாயிங்க வந்து நெல் பயிர், அதாவது ரொம்ப சத்துள்ள பயிருங்கெல்லாம் பயிர் பண்ணுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து எப்படி காப்பாற்றிக்கிறது, விடுபடுறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த நெல் பயிர் வயலை சுற்றி வந்து பச்சை பயிர், இந்த பாசி பயிர் இருக்குது இல்லைங்களா, இதில் சுற்றி வந்து நட்டு வைப்பாங்க. நம்ம முளைப்பாரின்லாம் சொல்கிறாங்கல்ல ஊரில், அதெல்லாம் இந்த கீரை தான். இந்த பச்சை பயிரை வந்து சுற்றி போட்டோம்னா இதில் அதிக சத்து இருக்கிறதுனால அந்த புழு பூச்சிங்களுக்கு தெரியுதுங்க இதில் இவ்வளோ சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தெரியல. அது என்ன பண்ணுமா, அந்த நெல் பயிர் அந்த பயிர் பண்ணதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த கீரைங்க எல்லாத்தையும் தின்னுட்டு அந்த பயிர் காப்பாற்றப்படும்னு சொல்லிட்டு விவசாயிங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்க. உங்களுக்கு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். குக்கரில் இருக்கிற பருப்பு ஏர் போகிற வரலாம் இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். மிக்சி ஜாரில் வந்து சூடாக போடக்கூடாது. அதனால் கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம வந்து
எப்படி அரைக்கலான்னு நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் பருப்பு சட்டையில் வந்து பருப்பு சட்டி இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா நைஸாக கடையிறதா இருந்தால் கடைஞ்சிங்க. நம்ம டக்குன்னு செய்கிறத தான் பெரும்பாலும் எல்லோரும் மிக்சியில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் எப்படி எல்லோரும் எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அது பிரகாரம் நம்ம காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னுடைய எண்ணம். இது 2 ஆறுறதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அந்த கீரைக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். காயறதுக்குள்ளே என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்ப்போம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூனு சீரகம் எடுத்திருக்கேன். இது வந்து காஞ்ச மிளகா வந்து 4 காஞ்ச மிளகாங்க. இது நான் வீட்டிலே செஞ்ச காஞ்ச மிளகா தான். காஞ்ச மிளகா எப்படி வீட்டிலே பயன்படுத்தலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பழுத்த மிளகா வச்சு செஞ்ச காஞ்ச மிளகாங்க. அதை போய் வீடியோவில் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். இப்போ இதில் வந்து கொட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த கீரை வதக்கின கடாய் தாங்க இது. நல்லா வதங்கிட்டோம். இந்த காஞ்ச மிளகாவை 2 கிள்ளிக்கலாம். பருப்பு வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து இந்த காஞ்ச மிளகா 2 பல்லு பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கேன். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் போட வேண்டாம். எனக்கு பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்குங்க. வாசனை வாயுவுக்கு நல்லது, அதனால் நம்ம வந்து அது போடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே விட்டால் தீஞ்சிடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். தாளிப்பு மேலே போட்டுக்கிறதுக்கு. இப்போ ஏர் போயிடுச்சா பார்ப்போம். பாருங்கள், கரெக்டாக 2 விசிலு. இதுதான் டைமிங்கு. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் இந்த கடையல். தண்ணியும் பாருங்கள் 2 டம்ளர் வச்சேன், கரெக்டான அளவாக இருக்குது. இப்போ இது வந்து அப்படியே கடையெல்லாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கீரையை ஒரு ஜாரில் போட்டுக்கிட்டேங்க. மொத்தமே வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. மொத்தமே அவ்வளோ கீரை வந்து ஒரு ஜாரில் அடங்கிருச்சு. இது கருவேப்பிலை பொடி அரைச்ச ஜாரு, அதிலே போட்டுட்டேன் நான். இப்போ வந்து இது வந்து ஒரு ஓட்டிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. நான் பாருங்க இந்த பக்குவத்தில், அதாவது ஒரு 3-4 முறை அப்படியே வந்து சும்மா மிக்சி ஜாரில் ஒரு 3-4 முறை வந்து சும்மா கருன்னு அப்படியே அடிக்கணும். ரொம்ப ஊன்னு விடாதீங்க, குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி கொரப்பாக இருக்கணும். கீரை வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும். நம்ம வந்து சட்டியில் கடைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த பக்குவத்தில் தான் வந்து நம்ம வந்து கடையணும். இப்போ எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுப்போம் இதுலேயே. இப்போ இதை நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு கரண்டிலே நான் வந்து நல்லா கலக்கி விட்டேங்க. இப்போ வந்து இந்த தாளிப்பு எடுத்து இதில் கொட்டிடலாம். நான் குக்கர்லேருந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கிட்டேன். இப்போ தாளிப்பு எடுத்து மேலே போட்டுடலாம். அவ்வளோதாங்க, கீரை ரெடிங்க. இதோட செலவு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 25 ரூபா வரும். பாசிப்பருப்பு வந்து 1 கிலோ வந்து 13 ரூபா, 130 ரூபா. அதில் வந்து நம்ம வந்து 100 பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 13 ரூபா பருப்பு, ஒரு 10 ரூபா கீரை செலவு தாங்க இருக்கும். நம்ம வளர வச்சது தான். அதே மாதிரி நம்ம வளர்த்து சாப்பிடும்போது அதோட தனி சந்தோஷங்க, அதோட அலாதியே சந்தோஷம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பயனடையணும். இதில் சத்துக்கள் அதிகம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு போட்டு 6 மாதம் 8 மாதம் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக போட்டு சாதம் கொடுத்து பழகுங்க. வெறும் பாலே கொடுக்காதீங்க. திட உணவு இந்த மாதிரி பருப்பு கீரை போட்டு நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி நெய் ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஷ்டமாக குழந்தைங்க சாப்பிடும். அதுக்கு வாய்க்கு ருசியாக கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைங்க சாப்பிடல நிறைய தாய்மார்கள் சொல்கிறாங்க. நீங்கள் ருசியாக கொடுத்து பாருங்கள், சாப்பிடுதா இல்லையா பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் இந்த செய்கிற எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ மக்களே.